ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டோஃபு அப்படின்றது ரெசிபி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவி ஆக்சுவலாக டோஃபு அது ஒரு சோயா இதுலேருந்து செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரி, இதில் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீசரில் வச்சதுனால ரொம்ப கட்டி ஆகிடுச்சு. அதை பிடிச்சி கட் பண்ணவே முடியல. ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. கொஞ்சம் 1/2 ஹவர் தண்ணியில் வச்சு தான் எடுத்தோம். அப்பயும் அந்த இதாகலை. ரொம்ப ஃப்ரீசர் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இதில் கட் பண்ணிட்டு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். நானே ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் இது செஞ்சேன். இது ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டேன். அது பன்னீர் மாதிரி இருக்குமேன்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது டோஃபுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நானும் யூடியூப்பில் பார்த்து தான் இதை ட்ரை பண்ணேன். கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் செய்கிறதுனா நீங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம். கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி கிரேவிக்கு எவ்வளோ கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இது நம்ம மசாலா போட்டு சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டு அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது பட்டரில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள்கிட்ட பட்டர் இல்லாதனால நாங்கள் ஆயிலில் இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் பட்டர் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் இல்லாதனால நாங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதே இதுலேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்தி வெங்காயம், அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். நானும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். சரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஆனியன் சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா அதில் 2, 3 சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தக்காளி இருக்குது இல்லைங்களா, தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி போட்டால் கூட ஓகே, இல்லை அரைச்சி நான் ஊற்றுறதா இருந்தால் கூட ஓகே. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உங்கள் கார் தேவையானதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக நல்லா கிரேவி நல்லா கலராக இருக்கும். அதனால் நம்ம சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகணும். அந்த மசாலா நல்லா வெந்தால் தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக்கர் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் மேலே மிதங்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா கிரேவி எப்படி வந்திருக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி நல்லா வந்திருக்கு. நல்லா மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா இதாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டோஃபு, அது இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ காரம், உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொட்டி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா,
இட்லி எதில் வேணாலும் நீங்கள் இது பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி அண்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிடுங்க மறக்காமல். இன்றைக்கி டின்னர் இதுதான். பாய்.